CBSE Maths Class 10 Chapter 1 Real Numbersல Exercise 1.1ல Question number 5 பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செக் வெதர் 6 power n can end with digit 0 for any natural number n. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, 6 power n, ஸோ ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்கறனால 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ வந்து 6 power 1, 6 power 2, 6 power 3, 6 power 4, அது மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப் டு 6 power n வரைக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு நம்பர் 0வில் எண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ 0வில் எண்ட் ஆகிற நம்பர்ஸ் பார்ப்போம். 10, 20, 30 அப் டு 100, அப்புறம் அப்படியே போச்சுன்னா 1000, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஜீரோஸில் எண்ட் ஆகிறது. ஸோ இந்த எண்ட் ஆகிற எல்லா நம்பருக்குமே வந்து பேஸ்னு பார்த்தோன்னா 10. அந்த 10க்கு வந்து பேஸாக பார்த்தோன்னாக்கா அதோட ஃபேக்டர்ஸ் 2 into 5. ஸோ இதை வந்து 10 எப்படி எழுதலாம், அப்போ 5 into 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ எந்த ஒரு நம்பருமே வந்து இப்போ 20 எழுதணுன்னா 5 into 2 into 2, அது மாதிரி 30க்கு 5 into 2 into 3, 100க்கு எழுதணுன்னா 5 into 2 into 10, அது அகைன் வந்து நம்ம 5 into 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு நம்பருமே 0வில் எண்ட் ஆகணும்னா அதோட ஃபேக்டர்ஸ் 5 into 2ஆக இருக்கணும். இப்போ நம்ம 6க்கு போட்டோம்னாக்கா 2, 3. ஸோ 6ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 3 into 2ன்னு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 5 இல்லை, அதனால் இதில் எந்த நம்பருமே இதோட எந்த பவருமே வந்து 0வில் எண்ட் ஆகாது. ஸோ சின்ஸ் 5 இஸ் நாட் அ ஃபேக்டர் of 6 power n cannot end with 0 because to end with 0 a number must have 5 and 2 as a factor. ஸோ இதுதான் ஆன்சர். அதாவது எந்த ஒரு நம்பருமே 0வில் எண்ட் ஆகணும்னா அதுக்கு 5ம் 2ம் ஃபேக்டராக இருக்கணும்.